ஹாய். ஆ இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் இது ரொம்ப அவசியமும் கூட. அ மறுபிறவியில நம்பிக்கை உண்டா? அதாவது மறுபிறப்பு இல்லன்னா மறுபிறவி. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாள், அ இத்தன வருஷம் அந்த பிறப்புலேருந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கறதுக்கு, அடுத்த பிறவி எப்படி இருக்க போது? அப்படின்ட்டு சில பேர் ஃபோர்சைட்ல கொஞ்சம் யோசிப்பாங்க. சில பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சியா தான், அதோடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா தான் இந்த பிறவியும் இருக்கு. முற்பிறவியோட தொடர்பு இல்லாம எந்த ஒரு பிறப்பும் இருக்காது. அதுக்குண்டான அவசியங்கள் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு பிறவி இருக்கு. இந்த பிறவிக்கு அப்புறமா நம்ம எத்தனை காலம் கழிச்சு வருவோமோ, இல்ல இப்ப இறந்த உடனே வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஜனிக்கிறோமோ அப்படிங்கிறது தெரியாது. அடுத்த ஒரு இதுலயும் இது ஒரு கன்டினியூஸான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா மெமரீஸ்ல நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு ரீட்டைன் ஆயிருக்கும், நம்மளால இத உணர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைய பேர் இந்த யோகி மாதிரி இருக்கவங்க நிறைய இந்த மெடிடேட்டிவ் லெவலில் இருந்த ரொம்ப ப்ரேயரில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த தேடல் நான் தாம் யார் அப்படின்னா தான் யார், நான் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் வைப்பாங்க. அதாவது இப்பிறவியில் நீங்கள் யாருன்னுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்ன செயல்பாடுகளில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் நிலை கொள்றீங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கும் மேற்பட்டு ஒரு தேடுதல் இருக்குது அப்படின்னா, அது முற்பிறவி சார்ந்தா இருக்கும். இல்லைன்னா அடுத்த பிறப்பு எப்படி இருக்க போகுது, எதை பேஸ் பண்ணி அது நிகழப்போகுது அப்படிங்கிறத சில பேர் இது பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. அது உண்மையும் கூட, நானும் பிலீவ் பண்ணுவேன் அது ஆக்சுவலாக. ஒரு சில பேரோட இதில் பார்த்தா ரொம்ப அளவு முற்சிந்தனைக்குள்ள இருக்கக்கூடியவங்க, பிற்போக்கான ஒரு சிந்தனை கிடையாது, முற்போக்கான இருக்கக்கூடிய சில பேரால் எங்கே பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறது கூட, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது கூட முன்னாடியே சுயசரிதம் எழுதிடுவாங்க. சுயசரிதை எழுதுறது அப்போ இருக்கக்கூடிய கால ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறது, அந்த வரைக்கும் எப்போ பிறந்தாங்க, எப்போ வரைக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ், இல்லைன்னா எதை மேற்கொண்டு அவங்க அடுத்த காலகட்டங்களில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சுயசரிதை எழுதுவாங்க. சில பேரோட வாழ்க்கையில் தான் முற்பிறவியில் நடந்த ஒரு சில விஷயங்களும் அது ஞாபகத்துக்கு வர்றது, இல்லைன்னா அதுக்கு உண்டான சில விஷயங்கள் நம்மளுக்கு படக்கூடிய ஒரு நம்மளுக்கு நம்ம அறியப்படக்கூடிய சில தருணங்கள் ஏற்படுறது. அதுக்கு அடுத்து நான் நம்மளுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சில பேர் இதை ஒரு ஆர்டிஸ்ட் லெவலில் பார்க்கும்போது, சில நல்ல வரையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இல்லை நல்ல பாட்டு, இல்லை மியூசிக், அந்த மாதிரி ஏதோ ஒரு டேலண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களோட பதிவுகளை அதை சார்ந்து அதனால் உருவாக்கம் பண்ணி அதை ஒரு ரெக்கார்டாக வைப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போவும் நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய சில மியூசியமில் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸோ இல்லை எக்ஸிபிஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களோ, எந்த மாதிரியான ஒரு கிராஃப்ட் ஒர்க்கில் எதுனாலுமே நம்மளுக்கு ஸ்கிரிப்சர்ஸில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிறவிங்கிறதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நேரங்களில் நம்ம வதைப்பட்டு நம்ம உயிர் எங்கே தியாகம் பண்ணுறதுன்னா கால அளவு இருந்து அதுக்கப்புறமா இறந்து போகிற ஒரு தருணங்கள் இருக்குது. அகால மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் எதுக்காக பிறவி எடுக்கப்பட்டதோ அது நிகழ பெறாமலே, அது சாத்தியப்படாமலே அது இதாகும் போது அதை திரும்பறதுக்கு அவங்க முற்படுவாங்க அப்படின்னு சில நேரங்களில் பிலீவ் பண்ணுவாங்க.
சில பேர் வந்து என்னன்னா அவங்க வரக்கூடாது. ஆனா அவங்களுடைய அந்த சக்தியா இருக்கக்கூடிய ஒரு சில அந்த எனர்ஜி, லைஃப் எனர்ஜிய வந்து தான் கட்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க வந்து அதிகமா வந்து சில அதாவது கிரீடு அது அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸு, அவ்வளோ ஒரு பொறாமை இருக்கும். அந்த மாதிரியான எல்லா ஒரு ஈவிலான ஒரு சில மனுஷங்கள்ல வந்து அவங்க திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்தாலும் கூட, இவங்க வசம் மாட்டுனா அது வந்து சீரழியப்படும். இல்லைன்னா அது வந்து கேட்டா தான் இருக்கும். ஆனா அதோட ஆவிக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து அசுரத்தன்மையோட இன்னும் அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு வீரியமும் ஒரு வலிமையும். ஏன்னா ஆவி உலகத்துல வந்து ஒரு நபர் ஒரு நபரா வர்றது கிடையாது. அவங்க அதுக்கப்புறமா எவ்வளோ பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ. அதனால அந்த நேரங்கள்ல வந்து அந்த அத வசியப்படுத்துறதோ, இல்ல கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சில நேரங்கள்ல வந்து திரும்ப வந்து அழிக்கிறதுக்காகவும் முற்படுவாங்க. சரீரத்தோட வந்து வாழ்றதுக்கு உண்டானது இல்ல. அந்த ஆவிகளெல்லாம் அந்த மாதிரி தூண்டி திரும்பவும் வர வைக்கிறதுக்கான ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்கன்னா, அதோடைய ரியாக்ஷன் வந்து நெகட்டிவா ரொம்ப அதிகமான ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய சில தருணங்களும் கூட அமையும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதில் வந்து சில நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, சில விமென் எல்லாம் வந்து கன்னிக ஸ்ரீகளாக இருக்கிற மாதிரினா திருமணம் ஆகாமல் இளவயது பெண்களை வந்து அடைக்கலம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு, அதை வந்து ரொம்ப வயது முதிர்ந்த சில நபர்கள், ஆண்களாக இருக்கட்டும் இல்லைன்னா பெண்கள் வந்து ரொம்ப முதிர்வான சில நிலைகள்லேருந்து அவங்க வந்து பராமரிக்கிற மாதிரியும் ஒரு சில, அதாவது மடத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சில தன்மைகளோடு இருக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல. அதாவது ஒரு போதகர் வழியில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விடுதி மாதிரி வச்சு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இருந்தால் பரவாயில்ல. இது வந்து என்னன்னா ஒரு ஆட்கொள்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி. அதாவது கட்டில் எடுத்துகிட்டு TS50 நம்மளுக்கே தெரியாமல் இன்னொரு ஒரு இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு வர்த்தக மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சில இதில் ஈடுபடுறாங்கன்னா, அந்த மாதிரியான கிழ வயசில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட அவங்க வந்து அழிவே இல்லை, இவங்க மூலயமா வந்து அவங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்னு அவங்களே நேரடியாக அந்த மாதிரியான லேடிஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு இதை வச்சுக்கலனாலும், உடன்பாடுகளை வச்சுக்கலனாலும், இந்த மாதிரியான வயது முதிர்ந்த ரொம்ப மோசமான இருக்கக்கூடிய ஆளுங்களை அவங்கக்கிட்ட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க, சீட் ஷேரிங் மாதிரி. அவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு உயிரே போகாது. அவங்க வந்து திரும்பவும் இளவ வயசு வந்து திரும்ப இருந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பலிகடானது வந்து நிறைய யங் சில்ட்ரன், யங் உமன் அந்த மாதிரியானவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சில மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் எனர்ஜி, லைஃப் சோர்ஸஸ்ஸு. ஏன்னா வர்ஜின்னு ஒரு திருமண வாழ்க்கையில், திருமண பந்தங்களில் ஈடுபடாத சில பேருடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமானதாக இருக்கும். அப்போ அவங்கள வந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது. சில பேர் வந்து பண இது பொருளுக்கான ஒரு அற்ப இதுவாக இருக்கும். இல்லைனா வந்து அவங்களுடைய லைஃபே வந்து எப்போ 80, 90, 110ன்னு அப்படியே போகிற ஆளுங்க அப்படியே வந்து இளமையில் திரும்பி அவங்க வந்து ரொம்ப யங்காகிற மாதிரியான ஒரு என்னன்னா அடிப்படை இவங்களுடைய ஒரு ஆதாரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து லைஃப் எனர்ஜிஸை ஷேர் பண்ணுறதும் அதை வந்து அதனால் ரொம்பவும் வந்து பெரியவங்க ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அவங்களெல்லாம் காலில் தொட்டு வணங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்சுவலாக வந்து செய்யக்கூடாது. நம்ம வந்து ஓரளவுக்கு தான் அந்த ஒரு மரியாதை இருக்கணும். அதை வந்து ரொம்ப வயதானவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வணங்கணும், ரொம்ப அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. நான் அவங்க ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க வந்து நம்மளை
மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நிறைய ஃபாரினர்ஸு, அதாவது நம்ம நாட் ஓன்லி இந்தியன் விமென்னு சொல்ல முடியாது, நிறைய ஃபாரினர்ஸே வர்றவங்களே வந்து திரும்பவே அவங்க போக முடியாத அளவு இங்கே வந்து அவங்க சில நேரங்களில் கஷ்டப்படக்கூடிய நிறைய லேடிஸு நிறைய ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஏதாவது கலாச்சார ஒப்பந்தம்னு போட்டிருப்பாங்க, இல்லை படிப்புக்காக இல்லை வந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ வேலை அந்த மாதிரி ஏதோ வந்தும் திரும்ப வந்து அவங்க போக முடியாத நிலையில் இங்கேயே வந்து அவங்க தங்கி என்னமோ அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொண்டாடிட்டு இருக்க மாதிரியான ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வேறு ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். இப்போ இந்தியா மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரியில் இருக்கோம்னா நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, வேறு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்டில் வந்து இறக்க நேரிடுதுன்னா, அவங்க இறந்து போகிறதுக்கான ஒரு இது இருந்ததுன்னா, அந்த இறந்து போகிற இடத்துல தான் அவங்க வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது சில பேர் நம்புகிறாங்க. எங்கே வந்து முற்பிறவியில் எங்கேருந்து அவங்க வந்தாங்களோ அந்த தேடி போகக்கூடிய அளவு நம்ம வந்து ஒரு டேட்டா ரிசர்ச்சில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா, அது பொதுவாகவே வந்து அந்த பென்ட் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து நாடி நம்ம ஏதோ ஒன்று அதை செய்ய வைக்கப்படும். அதை முற்படுத்தி தான் நம்ம வந்து சில விஷயங்களே நம்ம வந்து அந்த நம்ம காலகட்டங்களில் செய்வோம். இப்போ இறக்க நேரிடுற ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்டேட்டை தாண்டி நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து இறந்து போகிறோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கே இறக்குறாங்களோ அங்கே தான் வந்து அவங்களோட பிறப்பு இருக்கும், ஏன்னா அந்த ஆன்மா வந்து அங்கே தான் இதாகும். சில பேர் வந்து எப்படியும் அது திரும்ப அவங்க அங்கேருந்து தானே வந்தாங்க, அதனால் திரும்ப அங்கே போக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சில பேர் அங்கேருந்து வேறு ஒரு இப்போ அங்கே வந்த வேலை அது முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு அகால ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட நிலை வந்து வேறு ஒரு இடங்களில் பிறப்பு எடுத்தாலும் இதை வந்து சார்ந்துன்னா இதை வந்து அதாவது ஒரு இயற்கையான ஒரு மரணமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இயற்கையான ஒரு இது அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு சூழ்ச்சியிலையோ ஒரு வஞ்சகத்துலேயோ இல்லைன்னா ஒரு ஒரு எனிமிட்டி இருக்குது அப்படின்னும் போது அந்த லைஃப் எனர்ஜி வந்து வேறு ஒரு அவங்க எப்படியோ அதே மாதிரி இல்லைனாலும் அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இது முடிஞ்சிடுச்சு, அவங்க கதை அவ்வளோதான், அவள் கதை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யாரோட கதையும் எங்கேயுமே எந்த தருணத்துலேயும் முடியறது கிடையாது. அதோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்த ஒரு அது நாள் எந்த நாளில் எந்த இயரு அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அதோடைய தொடர்ச்சி வந்து அதனால தான் அது லைஃப், அந்த பரிமாணம் வந்து அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கே தெரியலைன்னா கூட ஒரு ஆணாவோ பெண்ணாவோ நம்மளுக்கு தெரியலனா கூட அதோடைய எனர்ஜி லைஃப் சோர்ஸ் ஆஃப் அந்த ஃபுல் அந்த பவர் வந்து நிறைய விதங்களில் நம்மளை வந்து சுற்றி இருக்கும், ஆழ்த்தி இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை கூட நம்மளை செய்ய விடாமல் அவங்களுடைய அது தடுக்கும் அப்படிங்கிறது வந்து சில பேர் நம்புவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, முற்காலத்தில் அதாவது முற்பிறவியில் பண்ண ஒரு சில தொடர்ச்சிகளுக்கு உண்டான செயல்பாடுகளை இப்பிறவிலையும் நம்ம வந்து செய்வோம். அதுக்குண்டான காரணங்களை தான் நம்ம வந்து அறிய ஆராயப்படுவோம். அதுலேருந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு பிறப்பெடுத்து நம்ம போகக்கூடிய ஒரு சில விஷயங்களையுமே முன்கூட்டியே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம், நம்ம வந்து யூகிப்போம், அதுக்குண்டான பதிவுகளையும் விட்டு தான் போவோம் அப்படிங்கிறது எனக்கும் அதில் வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஓகே, இன்னைக்கு நீ தான் சொல்லணும்.